மார்ஸ் போலார் லேண்டர் 1999ஆம் ஆண்டு நாசா செவ்வாய் கிரகத்தின் தென்துருவ பகுதியை ஆராயும் நோக்கில் மார்ஸ் போலார் லேண்டர் என்ற ரோபோட்டிக் விண்கலத்தை ஏவியது. இது செவ்வாய் கிரகத்தில் நீர் மற்றும் பனிக்கட்டிகள் பற்றிய அறிவை மேம்படுத்தும் ஒரு முக்கிய அறிவியல் முயற்சியாக கருதப்பட்டது. இந்த விண்கலம் 1999 ஜனவரி 3 அன்று பூமியிலிருந்து ஏவப்பட்டது. செவ்வாய் கிரகத்தின் தென்துருவம் அதிக குளிர்நிலவும் பகுதி என்பதால் அங்கு நீர் உறைந்த நிலையில் இருக்க வாய்ப்புள்ளது என விஞ்ஞானிகள் நம்பினர். மார்ஸ் போலார் லேண்டர் முழுமையாக தானியங்கி முறையில் செயல்படும் ரோபோட்டிக் விண்கலமாக வடிவமைக்கப்பட்டது. மனிதர்களின் நேரடி தலையீடின்றி தரையிறங்கி அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்ளும் திறன் இதற்கு இருந்தது. இந்த விண்கலத்தில் மண் மாதிரிகளை எடுக்கக்கூடிய ரோபோ கை, வெப்பநிலை அளவீட்டு கருவிகள், காற்றின் வேகம் மற்றும் அழுத்தத்தை கணக்கிடும் சென்சார்கள் போன்ற பல அறிவியல் கருவிகள் பொருத்தப்பட்டிருந்தன. செவ்வாய் கிரகத்தில் நீர் இருந்ததற்கான ஆதாரங்களை கண்டறிதல் இந்த பணியின் முக்கிய நோக்கமாக இருந்தது. குறிப்பாக பனிக்கட்டி வடிவில் நீர் மண்ணின் அடியில் உள்ளதா என்பதை ஆராய திட்டமிடப்பட்டது. மேலும் செவ்வாய் கிரகத்தின் வானிலை மாற்றங்கள், பருவகால மாற்றங்கள் மற்றும் தூசி புயல்களின் தன்மை பற்றிய தகவல்களையும் இந்த லேண்டர் சேகரிக்க வேண்டியிருந்தது. 1999 டிசம்பர் மாதம் செவ்வாயின் மேற்பரப்பில் தரையிறங்க முயன்றபோது விண்கலத்துடன் தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. இதனால் மார்ஸ் போலார் லேண்டர் பணி வெற்றியடையாமல் போனது. பணி தோல்வியடைந்த போதிலும் இந்த முயற்சி எதிர்கால செவ்வாய் லேண்டர் மற்றும் ரோவர் திட்டங்களுக்கு பல முக்கிய பாடங்களை வழங்கியது. இதன் அனுபவமே பின்னர் நாசாவின் வெற்றிகரமான செவ்வாய் ஆய்வுகளுக்கு அடித்தளமாக அமைந்தது.